ஆமா அதெல்லாம் சேர்த்தா ஊரே இருந்தா ஒரு 10 ஓட்டு வந்து வெள்ள ஓட்டு போட்டா போதுமாக்கு. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை குட்டி இருக்கு. ஆமா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப கிடையாது, ப்ரொஃபஷனல். ஏன் அப்படி? மண்ணிடத்துல மண்ணாசி வருது, பெண்ணிடத்துல பெண்ணாசி வருது, பொண்ணிடத்துல பெண் ஆசையை வெறுத்து இருக்கு. 3 ஆசையும் இல்ல, 3 ஆசையும் இல்லை. 3மே இல்லையா? இல்லையா? ஏன் இன்னும் நடத்துறாங்களா? எந்த மாதத்துல சார் இந்த 3 ஆசையும் 3 ஆசை இல்லன்னு இல்ல. 3 ஆசையுமே இல்ல. இல்ல மண்ணாசை இல்ல, பொண்ணாசை இல்ல, பொம்பளாசை அட இல்லப்பா. ஏன் அப்படி? இதெல்லாம் அனைத்து அனுபவிச்சு முடிச்சுட்டேன். இல்ல பொண்ணாசை இல்ல, பொண்ணை வெறுக்கல, பொண்ணு ஆசைகளை வெறுக்கணும். பொம்பளாசை பொம்பளை வெறுக்கல, பொம்பளை ஆசைகளை வெறுத்தாச்சு. அது இல்லாம இருக்க முடியுமா? யார் சொன்னா எங்களுக்கு வேண்டாம்? பொம்பளாசை இல்லப்பா. இல்ல ஆசையே இல்லையா? ஆசை இல்லன்னு இல்ல, ஆசையே இல்ல. இல்ல இல்ல ஆசை இல்லையா? இல்ல வேற எதுவும் செய்ய முடியலையா? அனுபவிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு செய்ய முடியல. 52 வச்சு சமாளிக்கணும்ல. ஆமா அம்மா ஆசை தான் போச்சு. அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டா வேண்டாம். ஆசை தான் வர விட்டுட்டேன். இல்ல மாடு வீடு நிறுத்தி பிடிச்சா கேட்கிறேன். இல்லன்னு இல்ல, ஆசை இல்ல, நரவு சரி இல்லையா? சரி இருக்கட்டும். இது என்ன உடம்பு உடம்பு பிய தடவை வச்சிருக்கீங்க? நாலாரி கோயில சந்தனம், சந்தனம் சந்தனம். ஆமா, மனிதன் அடக்கனாகப்பட்டவனும் பாவங்கள் செஞ்சு அவன் ஒரு சொட்டு சந்தனத்தை நெத்தியில வைத்து போய் அன்னைக்கு சொர்க்கத்துக்கு போறேன்னு போன நரகத்துக்கு கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெயில கொண்ட போட்டு சாகடா அப்படின்னு நரகத்துல கொண்ட போட்டாங்க. அவன் நெத்தியில வச்சிருந்த சந்தனம் உருகி கீழே விழுந்து சாக எண்ணெயில அப்படியே அந்த கொப்பரையில தூக்கி போட்ட உடனே குளிர்ச்சியா போச்சான். அப்ப பாருங்க, பாவம் செய்யறத கூட செய்வதற்கு கூட துணையிலிருந்து காக்கக்கூடியது இந்த சாத்தானா. சொல்லுங்க சரி இருக்கிற சாமி. ஒன்னே ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேட்குறீங்க? அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டனால அந்த கேள்வி என்னன்னா முக்கியமான ஒரு கேள்வி. என்ன? யாரும் தப்பா நினைக்க கூடாது. இல்ல தவறா கேட்டா என்னைக்கு தவறா கேட்டேன்? யாருக்குன்னா தெரியாத விஷயங்கள் தெரியாதவங்க தான் கோவப்பட்டு சண்டைக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு நான் பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன்னு தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்க ஏன் சண்டை போட போறோம்? பேசுங்க, கேளுங்க. பூலோகத்துல சரி இருக்கிற மக்கள் நாங்கெல்லாம் சரி கார்த்திகை மார்கழி பிறந்துட்டா முருகப்பெருமானுக்கு மாலை போடுறது வழக்கம். ஆமா, அப்படி முருகனுக்கு மாலை போட்டா எங்க ஊர்ல இருக்க பெண்களும் மாலை போடுவாங்க. சரி அப்படி மாலை போட்டா முருகனோட டாலர் இந்த மார்பு பகுதியில தொங்கும். பெண்களுக்கு 2 மார்பு முருகன் தொங்கும். முருகனோட டாலர் முருகனுடைய ஓவிய படம். அது மாதிரி ஐயப்பனுக்கு மாலை போட்டா சரி வயதான பெண்களும் சின்ன குழந்தைகளும் மாலை போடுவாங்க. அப்படி மாலை போட்டா ஐயப்பனோட டாலர் மார்பு பகுதியில. அந்த உலகத்துல இருக்க பெண்கள் 2 தெய்வத்துக்கு மாலை போட மாட்டாங்க. 2 ஏன்? அது எந்தெந்த தெய்வம்? ஓஹோ, சிந்திக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன். பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா விநாயகர் பெருமான் சொல்லிட்டீங்க, அது ஒரு விஷயம். அப்ப விநாயகர் பெருமானுக்கு சத்தம் படாதீங்க, நாங்க பேசுறது நீங்க கேட்க மெதுவா பேசுங்க, கவனத்தை நீங்க அங்கே சேதப்படாதே. கேள்வி கேட்டுட்டீங்க. விநாயகர் பெருமானுக்கு ஓவிய படம், அவங்க வந்து மாலை போட மாட்டாங்க. விநாயகர் பெருமான் அது இன்னொரு தெய்வம் அப்படின்னாக்க அது யாரு? ஆஞ்சநேயர் பெருமான். அனுமாருக்கு மாலை போட மாட்டாங்க. விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் மாலை போட மாட்டாங்க. அவங்க கைதட்டல நான் தட்டேன், அவங்க கவனம் செலுத்தி நான் தட்டேன். இல்ல அதனால பதில் அதனால ஏத்துக்கலாம். உண்மையான பதில் விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் அதை போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க? ஆஞ்சநேயர் பெருமான் வந்து பெண்களை பிடிக்காது, பிரம்மச்சாரி. ஆஞ்சநேயர் பெருமான் ஒரு புராணத்துல கல்யாணம் நடந்ததாகவும் பிள்ளை இருப்பதாகவும் ஒரு புராணம் சொல்லுது, அது வேற. ஆனா ஆஞ்சநேயர் பெருமான் பிரம்மச்சாரி, பெண்கள் பிடிக்காது, அதனால மாலை போட மாட்டாங்க. இன்னொரு தெய்வம் அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு பெண்களை பிடிக்காது, அதனால அவரும் பிரம்மச்சாரி. ஆனா ஒரு நேரத்துல பார்க்க போனாங்க 3 பெண்களை திருமணம் செய்திருக்காங்க சொல்றாங்க, அது வேற பிரச்சனை. ஆனால் அவருக்கும் பெண்களை பிடிக்காது, அவரும் பிரம்மச்சாரி. அதனால இந்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெய்வத்துக்கு பெண்கள் மாலை போட மாட்டார்கள். விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேயர் பெருமானுக்கும் பெண்கள் மாலை போட மாட்டார்கள், அவர்கள் பிரம்மச்சாரி. இதுதானா? அதுதான் உண்மை. இதுதான் பதிலா? இதுதான் பதில். போயாங்க உள்ள நீலா என்ன படம்? நீலா நார்மல் போட்டு வந்து இதுல 1000 ரூபாய் அன்பளி போனது. போயாங்க அட போய் இதான் முடிந்தாங்க. அட போய் அத போய் என்ன அப்புறம் என்ன பதில்? இதான் பதில். சும்மா போயாங்க பதில் தெரியலனா தெரியலன்னு சொல்லி போ. போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு மண்டே போக முடியாம சொல்லிட்டேன். என்ன தெரியலன்னு சொல்லி நான் என்ன சொல்லிட்டு போறேன்.
அப்புறம் எப்ப நான் தெரியல சொல்ல முடியும்? காதல் இதுதான் நான் வரலாறுல பேசுறேன். பதில் இல்லையா? இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டா? இல்லைங்கிற எங்க இருக்க தனி சொல்லு. விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் பெண்கள் மாலை போட மாட்டாங்க. இதுதான் உண்மை. அது உண்மை. ஏன் போட மாட்டாங்க? அதத்தான பதில் நான் சொன்னேன். அது இல்லைங்கிற அப்ப இல்லைன்னா பதில் நீ சொல்லு. அடிச்சிருக்க முடியல. அடுத்த வார்த்தை பேசக்கூடாது. பேசு சொல்லு. ஏன் விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் பெண்கள் மாலை போட மாட்டாங்க? அப்படியே மாலை போட்டாலும் அவங்களோட டாலர் மாலை போய் போட மாட்டாங்க. அதான் என்ன காரணம்னு சொல்லு. இடையில பேசினா நான் சொல்லுவேன். சரி. விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் நான் யாரும் தனமா சொல்லிடுவா ஓம் மாட்டியா ஓம் ஓம் சொல்லு சரி நான் ஓடிட்டு விநாயகர் பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் சரி விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் ஏன் பெண்கள் மாலை போட மாட்டாங்க? அப்படியே மாலை போட்டாலும் அவங்களோட டாலர் மாலை போட மாட்டாங்க. எதுக்கு? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால சரி பிள்ளையார் பால் குடிக்கிறாரு, பிள்ளையார் பால் குடிக்கிறாரு, பிள்ளையார் பால் குடிக்கிறாரு. ஒரு காலத்துல கல்லு பிள்ளையாரே பாலை குடிச்சிட்டாரு. அவருக்கு டாலர் இங்க போடணும் 2 வருஷம் ஓசை போட்டு குடிச்சினாலும் குடிச்சிருவாரு. ஒரு காலத்துல மறந்துக்கா அத்தனை மலையே தூக்குன மனுஷன் சரி அவன் டாலர் தூக்கி 2 வருஷம் கையை ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கேன் நான் நினைச்சுக்கிறேன். ஆமா நான் ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கேன். கூட விஷயம் சோத்துக்கு நீ என்ன செய்யற? சரி ஆமா நல்லா பேசுறீங்க. மரத்துல தீ பிடிச்சா மரத்தி சட்டையில தீ பிடிச்சா சட்டத்தி போர்ல தீ பிடிச்சா ஓத்தி புடியில தீ பிடிச்சா இல்லப்பா நீ தான் சொல்லிட்டே செஞ்ச. ஆமா இந்த இடத்துல என்ன செய்யற? காவல். யாருக்கு காவல்? இந்த பரதாவுக்கு தான். பரதாவுக்கா? 5 மணிக்கு வந்துட்டு அதுக்கு போவாம நல்ல விஷயம் தான். சோறு சத்தம் கடிச்சு சோறு கடிச்சு என்ன பண்றது? மூத்திர போய் அடிச்ச மூத்திர சேர்த்து கேட்டு அதுக்காக ஆளோலம் சோ என் தங்கை வள்ளி காவல். வள்ளியா? ஆமா இன்னொரு குரல் கேட்டுச்சு. அது நம்ம ஆளு. நம்ம தான் நம்ம கிட்ட இருக்கோம். வேணா வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் இருக்கிறது போதும். உன்னுடைய ஆளா? ஆமா சரி வர சொல்றேன். அந்த பிள்ளை புரிய வச்சு நான் செய்யறேன். அது ஒண்ணுதான். நீ அவதாரம் கட்டாம கொடுக்கல. என்னது 60,000 ரூபாய் போறான் இப்ப அவதாரம் இல்லடா. அந்த பிள்ளை என் பாதத்துல வந்து குனிஞ்சு விழுந்துச்சு வைக்கிறேன். சரி அப்ப நான் கையை தூக்கி ஆசீர்வாதம் கொடுக்குறேன். அப்படி சொல்லுங்க. அப்ப பொம்பளை பிள்ளை குட்டியாரம். ஆமா ஆசீர்வாதம் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் என்னது பொம்பளை ஆசை இல்லைன்னு. ஆசீர்வாதம் கொடுக்குறேன்டா. ஆசீர்வாதம் கொடுத்து கிடைக்கும். ஆமா கைக்கு கொடுக்குறீங்களா? பொம்பளை பிள்ளை கூப்பிடுறா. வர சொல்லு. நீங்க உள்ள போங்க. போய் அந்த 8ஆம் நம்பர்ல உட்காருங்க. சூப்பரா காட்டுல ரொம்ப தூரமா இருக்கு. தொலைவு சாமி வந்திருக்குன்னு சொன்னேன். சாமி எங்க இருந்து வந்திருக்கு? எதுக்கு வந்திருக்கு? என்ன நந்தவனம் கொஞ்சம் சிறுசா இருந்து இப்ப பெருசா என்னங்கயா? அது இருக்க டெம்பரேச்சர் கூடிட்டே என்ன பெருசா போச்சு? இருக்குடா நமக்கு தேவையில்ல. முக்கியமான ஒரு வேலை. முக்கியமானவரா? ஆமா வேலை பார்க்கறவரா? என்னன்னு கேளு. என்ன வேலை? சிறுசா போறா. பெருசா போறா. ஐயோ நான் வந்து கேட்டேன். நமக்கு பெருசா இருக்கணும்னு இருக்காரு. சரி நீ பார்த்து உனக்கு பெருசா எது இருக்கோ சிறுசா ஆக்கிக்க. யாரு? நாங்க. மனசு. அதெல்லாம் வேண்டாங்க. முதல் நீங்க சிறுசா ஆகுங்க. மகரிஷி என்னன்றத சாமியை கூப்பிடுங்க. சாமியை பார்த்து ஒரு வணக்கத்தை போடுங்க. கூப்பிடுடா. வாங்க சாமி. சாமி வணக்கம். பிரம்மச்சாரி
பாருங்க காதுல உங்களுடையா சமஸ்கிருதத்துல பாருங்க கேட்டுக்கு காதுல உங்களுடையா தமிழ்ல தான் பாடுறேன் அப்ப கொஞ்சம் வாசிக்க பாருங்க பாப்பாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்குதுலம்மா என்ன சொன்னது கொஞ்சம் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுது ஐயோ எப்படி அப்புறம் போய் நான் பேச முடியும் இதுதான் உங்க நாவல் போனதால ஆசைப்பட்டு போகணும்னு சொல்றேன் என்ன சொல்றாரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஏன் இதெல்லாம் வளர்த்தி விடலாமா ஐயோ அப்படியா நான் கேட்டேன் என்ன ஏன் பண்ணமா இருக்கு ஏன் இறங்குது பொம்பளை இங்க கால்பட்டு இனிமேல் இவர் வந்தாருன்னா கிட்டத்துல போறாரு அவர் பார்வையே சரியில்லை வாலிபால பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு சாமி எப்படி சாமி எப்படி சமாளிக்கிற அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமன சிவப்பா பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா அத்திப்பழம் தேகப்பா இந்த அத்தமாக தேகப்பா ஒரு நல்ல காரம் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா பெண்ணிலவே பெண்ணிலவே மண்ணை வந்த பெண்ணிலவே 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 கப்பாது மாடாது இப்போது அத்திப்பழம் தேகப்பா இந்த அத்தமாக தேகப்பா பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா
ஒரு பேரோ ஒரு ராகம் நாட்டல் மகாலட்சுமி இருக்காருமா அண்ணன் என்ன பார்த்தா சரி வரவேண்டும் நாட்டு மகிழ்ச்சியே வருக வருக தங்களின் வருகையா யாரும் குறித்து எனவும் மிக பேறு பெற்றோம் எங்களின் பூர்வ ஜென்ம புண்ணியமாக கருதுகிறோம். நாங்கள் அரண்மனையில் இருக்கும் சமயம் தாங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் சங்கராக முரசு பேருகை முழங்க ரத்தின கம்பள வரவேற்பளித்து சிங்கார பொற்பீடத்தில் அமர்த்தி முப்புறமோடு பாலன் நம்ம முதலித்து சாஸ்திரம் முறைப்படி வரவேற்பு கொடுத்து வைக்காது போனேனே என்று என்பனம் பெரிய மறந்துகிறது. இதுவோ காடு, இங்க இருப்பதோ தேனும் திணைமாவும் தான். அவைகளை உண்டு தாங்கள் நல்லாசை கூற வேண்டும் சுவாமி. நீங்களே எதுவும் வராதுன்னு கேட்டீங்களா போயிட்டு வரீங்க? சாமி கேட்கல என்னப்பா சாமி, நாங்க எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஆனா உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆத்தாடி என்னையம்மா? ஆமாங்க. சரி ஏங்க முடிச்சு போச்சு, நான் கரெக்டாக பண்ணுங்க போறேன். ஐயோ என்னங்க ஆகவே இப்படி அப்படியா? சரி இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கு நம்ம தான் போகணும். அதெல்லாம் போக மாட்டேன். எல்லாரும் சாமி உங்க கொட்டவே எனக்கு ஆசை. சரி கொட்டை ஆசை. ஆமா சாமி, ரெண்டு கொட்டை வேணுமா ஒரு கொட்டை வேணுமா? எனக்கு ஒரு கொட்டை கொடுங்க, இவர்கிட்ட கொட்டையே இல்ல. சரி காதுல ரெண்டு கொட்டை போட்டிருக்கீங்க. ஆமா, இது ஞான கொட்டை இரண்டுமே.
இது ரெண்டுமே ஞானக்கோட்டை. அது என்ன சமத்தா 3 வட்டம் இருந்தது. அதெல்லாம் துணை கோட்டை. துணை இப்போ நீ எப்படி துணையா உனக்கு துணையா இருக்கு அது மாதிரி எல்லாம் துணை கோள்கள். சந்தோஷம். ஆமா இல்ல கொட்டை இருக்குது. ஒரு கொட்டையை வச்சு என்ன செய்வேன்? ஐயோ இவருக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போயிருது. சரி. அதனால உங்க கொட்டையை கொடுத்தீங்கன்னா அப்படியே நல்லா மிக்ஸ்ல போட்டு அரைச்சு அவர் வாயில ஊத்துவேன். அப்படி என் கொட்டையை அரைச்சு கொடு. அதை குடிச்சாவது திருந்தட்டும். மன்னார்குடி 2 கொட்டை அரைச்சு வந்திருக்கு. அரைக்கிட்டு கொடுக்க மாட்டேன். நல்லபடியா போயிட்டு நீங்க சரி போயிட்டு என்னடா அங்கேயே என்ன பண்ணி தொலைச்சிருக்கோம் முதல்ல தெரியுது வாங்க பவுடர் எடுத்து மாதிரி கொடுத்துருவாங்க. சரி நான் அந்த பிள்ளைலாம் கேட்க மாட்டேன். பிடிக்காது. நீ எல்லாம் நல்ல உள்ள ஒழுக்கம் தான் ஒழுக்கம் தான் நமக்கு வேற ஒழுக்கமா ஒண்ணு வேணாம். நீ நல்லா என்ன இதுனா என்ன உண்மையா ஒண்ணுதான் கேட்பேன். என்ன வாங்கின அம்பளுக்கு கூட எங்கே வச்சிருக்கேன். ஏன்டா அதை மட்டும் சொல்லு. உடச்சி எடுக்கவா எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. விடமாட்டேன் எனக்கு தெரியும். எப்படி வீணையோட தூக்கிட்டு போயிருவேன். ஆபத்து வச்சு விடாத. நல்லபடியா போயிட்டு வாப்பா. அருமையான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. இனிய கேட்கும் தனித்தனி வேளாண் இணைந்து இணைந்து ஏகாந்த மனிதன் அதனிடமிருந்து ஆதியை தொழுதல் அதனிடமிருந்து அரவணை சேர்தல் அதனிடமிருந்து அறிவுள்ளவரை கனவில நிலைகளை காண்பதா என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அறிவுள்ள இடத்துல இந்த மாதிரி அறிவுள்ளவர்களை கனவில நிலைகளும் காண்பதா இருக்காங்க. அது மாதிரி இனியது கேட்கும் தனியடி வேளாண் இனியது கேட்கும் தனியடி வேளாண் இணைந்து இணைந்து ஏகாந்தம் இணைந்து அதனிடமிருந்து ஆதியை தொழுதல் அதனிடமிருந்து அரவணை சேர்தல்